அயனா துணையில் இனிமேல் ஒரு எபிசோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டுருக்காங்க. சோழன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த நடந்த விஷயங்கள் தெரியாதுல்ல. அதனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அவர் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டாரு, மனவிரக்தியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லோரும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சந்தோஷத்தில் சொல்கிறாரு. ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, கவலைப்பட்டுட்டு தான் சாப்பாடு வேணான்னு சொல்கிறாரு. திரும்ப வந்து ஜோசியக்கார் சொன்னதை வந்து நம்பிட்டு பழையபடி வீட்டை விட்டு வெளில போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்து நிலா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோழனும் அதை யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நிலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோழன்கிட்ட வந்து போய் பேசுவாங்க. இது மாதிரி உள்ளே வாங்க, இது உங்கள் அண்ணாவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து சோழன் வந்து என்ன நினச்சிட்டு போவார்னா, சரி வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அவர் போவார். அங்கே உள்ளே போய் பார்த்தா நிலா என்ன பண்ணுவான்னா, கதவுலாம் மூடிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க எனக்கு